அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூரை பாருங்க. இப்ப சொட்டு நீர் நம்ம செட் பண்றோங்க. இப்ப மேலக்கிற காட்டுக்கு வந்து இப்ப இதுல பாதி தான் சொட்டு நீர் இருக்குது. அது பாதி வரைக்கும் சொட்டு நீர் போட்டாச்சு. இந்தாண்ட ஒரு 5 பைப்பு சொட்டு நீர்ல இப்ப இந்த சொட்டு நீருக்காக வந்து 3 அடிக்கு ஒரு வாட்டை வந்து செட் பண்ண பாருங்க. இப்ப பாருங்க இந்த 3 அடி இது ஒரு ஹோல்ஸ். இந்த இருந்து 3 அடி, அடுத்தது 3 அடி, பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த பைப் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வந்தாச்சு. பாருங்க, இங்க ஒரு ஓட்டை போட்டுருக்குது, வரிசை இந்த மாதிரி எல்லாம் ஓட்ட போறது. ஒரு ஓட்டை போட்டுருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய போட்டு விட்டு இப்ப இதுக்கு ஓட்டை போட போறேன். இப்ப பாருங்க, இதுதான் அந்த ஓட்டை போடுற அந்த இது. இதை வச்சுதான் இப்ப இந்த ஓட்டை போடுறேன். பாருங்க, ஓட்டை போட்டாச்சு. இதுலதான் இந்த ஓட்டை, இது போட்டது தான் இந்த ஓட்டை. இப்பதான் இதுல பைப் செட் பண்ண போறேங்க. இது ஓட்டை. அடுத்தது 3 அடிக்கு ஒரு ஓட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஓட்டை நேராவே பாருங்க. இதுதான் ரெண்டுமே கனெக்டர். இது வந்து சொட்டு நீர் போற கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பைப்ல செட் பண்றது. பாருங்க, இது வந்து பைப்ல செட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பைப்ல செட் பண்றது. நம்ம அங்கிருந்து வர பைப்புங்கல்ல, இது வந்து இந்த ஓசுல சொட்டு நீர் ஓசல செட் பண்றது இந்த கனெக்டர். இந்த 2 கனெக்டரும், இந்த 2 கனெக்டரையும் வந்து இந்த பைப்ல செட் பண்றதுக்காக இந்த துண்டு ஓசல நாம ஜாயின் பண்ணணும். இது எப்படின்னா ஈஸியா நம்ம ஜாயின் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரு ஆல்ரெடி இதுல ஒரு இது ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா இது ஜாயின் பண்ணதை எடுத்துத இந்த மாதிரி கட்டையை வச்சு எப்படி குத்தணுங்கன்னு வச்சுக்காங்க, ஏறிடும். இந்த இதையும் இப்படி போட்டு விட்டு இந்த மாதிரி கருத்தத இப்படி போட்டு இப்படி ஏறியன்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா டக்கு 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 டக்குன்னு ஈஸியா நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இப்படி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, இந்த லப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லப்பர் தான் நம்ம ஆல்ரெடி பைப்ல போட்டு இதுல தான் இதை வந்து நம்ம இப்படி இதுல சொருவு போறோங்க. இப்ப அதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் வாங்க. அதெல்லாம் பாருங்க, இதுக்கு இந்த ஆண்டு லைன் வரைக்கும் தலை உலகிறது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இதுல இருந்து பழைய லைன். இந்த பைப்ல இருந்து இதுல இருந்து பாக்குறதா இது வந்து புது லைன். இந்த ஹோல்ஸ்ல தான் எல்லாமே நம்ம சொருவு போறோங்க. இது எல்லாத்துக்குமே இது மாதிரி இந்த எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு டியூப் போட்டுட்டு போகணும். எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு ஓசை பண்ணணும் போடணும். சொல்ல போனா இதுல இருந்து தலை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஓசு போட்டு வச்சுட்டுங்க நம்ம. இது பாருங்க, இந்த தலை வரைக்குமே இதுல இருக்கிறது எல்லாமே இந்த ஓசு சொட்டு நீர் ஆல்ரெடி இது நம்ம செட் பண்ணி வச்சிருந்தது. இந்த பக்கங்கிறத நம்ம செட் பண்ணலாம். இது ஆல்ரெடி இந்த இப்பதான் 5 பைப் பாயிண்ட் வச்சிருக்குது. இது எல்லாமே நம்ம ஓசுல நம்ம சொருவணும், அதை கனெக்ட் பண்ணி ஆகணும். வாங்க நம்ம அதை சொருவலாம். ஆல்ரெடி பாருங்க, இந்த லப்பர் தான் இதுல நம்ம சொருவு போறோங்க. பாருங்க, இந்த ஹோல்ஸ்ல இப்ப சொருவி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொருவியாச்சு. சொருவன பின்னாடி தான் இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல சொருவன்னு வச்சுக்காங்கடா. அவ்வளவுதான் பாருங்கடா. இது எல்லாத்துக்குமே சொருவியாச்சு. ஒரு சட்டைக்கு பட்டன் போடுற மாதிரி தான், இந்த பட்டன் போடுற மாதிரி தான் இந்த சிஸ்டம்.
செட் பண்ணி வச்சிருக்குது தலை வரைக்கும். பாருங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 72 ஓஸ் இருக்குது. இதுலேருந்து இந்த தலை வரைக்கும் 76 ஓஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சமாவது இதுக்கு பத்தாமல் இருக்குது. இதெல்லாம் இப்போ கனெக்ட் பண்ணி தான் போட போகிறேங்க. ஆல்ரெடி இந்த காட்டில் நம்ம இப்போ டிராக்டர் விட்டு இதில் கடலக்கொட்டை போட்டாச்சு. இப்போ வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறது இது ஆல்ரெடி போட்டாச்சு. 35 கிலோ கடலக்கொட்டை இதில் போட்டிருக்குது. இதை உடனே தண்ணி கட்டியாகணும் அப்படிங்கிறதுனால தான் இதை நாமளே மும்பரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆள் கூப்பிட்டா பிட்டர் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டா அவங்க வேலை இருக்குதுன்னு 2 நாள் அவங்க வாங்க, டைமிங் இருக்காது. ஆல்ரெடி இப்போ கடலக்கொட்டை இதில் போட்டிருக்குது. இது இல்லைன்னா எறும்பு அரைக்கிறோம், இல்லை முளைக்காமல் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் நம்ம இந்த பைப்பை நம்ம ரெடி பண்ணிட்டுக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் பண்ணி வச்சு மெயினாக சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2500 அடிக்கு கீழேருந்து வந்து இப்போ நமக்கு இங்கே தண்ணி பாயுது. இப்போ அங்கேருந்து தான் தண்ணி வரப்போகுது. இது செட் பண்ண போகிறதையும் இது எல்லாமே நான் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஜின் ஆயில் தான். அது இந்த ஆயிலை கொதிக்க வச்சு தான் நம்ம இந்த கருப்பு ஓஸ் வந்து இதில் நனைச்சி இதில் வந்து எனக்கு கேட்டால் அந்த கருப்பு ஓஸில் வந்து கீட் பண்ணும்போது அந்த காலர் சொருவதுக்கு அது வந்து வெந்து போயிடுது, இல்லைன்னா அந்த இடத்துல பொழந்து போயிடுது. அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில், இன்ஜின் ஆயில், வேஸ்ட் ஆயில் இருக்குது இல்லையா, இது இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த ஆயிலில் அந்த பைப்பை நனைச்சி இதுலேருந்து எடுத்து தான் நம்ம அந்த காலரை நம்ம ரெடி பண்ணி போகிறோங்க. வாங்க, இதுதான் அந்த பைப்பு. இந்த பைப்பில் தான் நம்ம இந்த காலரை செட் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி பாருங்கள், இதுதான் அந்த காலரை செட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நெருப்பில் காய்ச்சி தான் நம்ம இது பண்ணுங்க, பொழந்துருது. இதுதான் காலரு. இந்த காலர் தான் இப்போ நம்ம ஏற்ற போகிறோங்க. இந்த கருப்பு ஓசை ஏற்றுறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பைக்கு இன்ஜின் ஆயில் இருக்குது இல்லையா, அந்த ஆயிலோ அல்லது டிராக்டர் இன்ஜின் ஆயிலோ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடாக காய்ச்சும் போது அது அந்த ஆயில் வந்து ரொம்பவுமே ஹீட் ஆயிரும். அப்போ ஹீட் ஆன பிறகு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த பைப் எடுத்து அதில் நனைக்கும் போது அந்த பைப் நல்லா ஃப்ரீயாக லூஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலர் எடுத்து அதில் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த காலர் ஈஸியாக ஏறிக்கும். இதே வந்து நம்ம பந்தத்தை வச்சு அதில் சீமனியோ இல்லை டீசலை ஊற்றி கூட இந்த மாதிரி காய்ச்சி ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அந்த கருப்பு ஊசு அப்படியே வெடிச்சிடும், அதில் தண்ணி முட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஆயில் மூலமாக ஏற்றுறது ரொம்பவும் ஈஸி. இப்போ பார்க்குறதாங்க இந்த கேட் வால். இந்த கேட் வாலில் இருந்து தான் சொல்லப்போனால் நம்ம அந்த பைப், மெயின் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கேருந்து இந்த பைப் வழியாக வந்து தான் நம்ம காட்டுக்கு தண்ணி போகுது. இது சொட்டு நீர் பாசனமாக நான் மாத்துறேங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், 2500 அடி தூரத்துல இருந்து தண்ணி இங்க வருது அப்படின்னு சொல்றேன். முதலா இந்த வருஷம் தான் இங்க சொல்ல போனா, இதுக்கு முன்னால அதுல மிளகாய் செடில வச்சிருக்கேன். ஆனா கடலக்காய், வேர்க்கடலை அப்படிங்கிறது இந்த சொட்டு நீர் போட்டு இந்த தக்க தான் நான் முதல்ல போறேங்க. அதுக்காக வேண்டிதான் முதல்ல வந்து இந்த சொட்டு நீர் ஓஸ் பைப் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணிட்டேங்க. எல்லாம் செட் பண்ணி அதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு அங்கங்க கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ட் எல்லாம் வெளியே எடுத்துட்டுங்க. அதன் பிறகு நம்ம இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொட்டு நீர் ஓசு போடணும். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓசு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஓசு நமக்கு போடணும். இந்த 1/2 ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 கட்டு நமக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி பாருங்க, உங்களுக்கு டியூப் எல்லாம் இழுத்து விட்டுருக்க பாத்தீங்களா, தெரியுது இல்லையா. இது ஆல்ரெடி இப்ப கடலக்கொட்டை போட்டாச்சு. இப்ப டிராக்டர் கடலக்கொட்டை போட்டு ஆல்ரெடி கடலக்கொட்டை முளைக்கிறதுக்காக வேண்டி இப்ப தண்ணி கட்டினா தான் முளைக்கும். அதுக்கு இப்ப 2 கட்டு ஓசை வந்து இதுல ஆல்ரெடி இழுத்துட்டு, இந்த மாதிரி வந்து 500 மீட்டர் இந்த ஓசு, இந்த மாதிரி வந்து 2 கட்டு இதுல ஆல்ரெடி இதுல போட்டாச்சு. இப்ப 2 கட்டு இப்ப பேலன்ஸ் இருக்குது பாருங்க. அந்த பக்கம் இந்த பாதி காடு போடாம இருக்கு. இப்ப அதை தான் நம்ம போட போறோங்க. இந்த நிலக்கடலை குறைஞ்சது நமக்கு வந்து சொல்ல போனா ஒரு 3 மாசம் 100 நாளைக்கு மேல நமக்கு நிலக்கடலை இது வரப்போகுது. முதலா இந்த நிலக்கடலை போட்டிருக்கிறேங்க. இதெல்லாம் என்னென்ன பண்ண போறேங்கிறத அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த நம்ம சொட்டு நீர் ஓசை வந்து அங்க கனெக்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி நம்ம போட போறோங்க. வாங்க நம்ம எப்படி எல்லாம் போய் போட போறோங்க அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம். வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, ஓஸ் எடுத்து வந்தாச்சு. இப்ப இதுல இருந்து தான் நம்ம நீதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஓசு போட போறோங்க. இப்ப இதுல இருந்து நம்ம ரெடி பண்றதுக்கு தான் கொண்டு போக போறோங்க. இப்ப பாருங்க, இது எல்லாமே ஓஸ் லைன் எடுத்துக்கலாம். போதுமா? பாரு பாரு எவ்வளவு நீளன்னு இழுத்து பிடி. இப்ப பாருமா, காசு தெரியுதா? இழுத்துக்க எவ்வளவு கரெக்டா இருக்குதா?
பாரு மேகா. போதுமா? வா. பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி 2 விதமான ஓசு இதுல வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உருண்டு ஓசு அப்படின்னுவாங்க, உருண்டையா வரும். ஒன்னு வந்து பட்டை ஓசுனுவாங்க. ஏன்னா இது 500 மீட்டர் இருக்கிறது. இந்த ஆல்ரெடி நான் அந்த உருண்டை ஓசு நிறைய டைம் போட்டிருக்கிறேன். அது நேம்லாம் வாங்கி அதான் உருண்டை ஓசு போட்டேன். அதுவுமே எலி கடிச்சிருது, இதையுமே ஈஸியா எலி கடிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 4 கட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டை ஓசு தான் போடுறாங்க. இந்த பட்டை ஓசு தான் இப்ப ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கிறேங்க. பாருங்க, இது என்ஆர்ஐ, இது கனெக்ட் போட்டு வந்துச்சு ஒரு லைனா ஒரு பக்கம் வந்து. இப்போ ஆல்ரெடி பாருங்க, இதுதான் போட்டுட்டு இருந்த லைன் போட்டது இதெல்லாம். இப்போ இந்த லைன் போடாது, ஆல்ரெடி இது மோட்டர் ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டு இருக்கிறதுனால தான் தண்ணி ஊற்றி இருக்குது. ஏன்னா இந்த பைப்பில் அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம கனெக்ட்னு சொல்றது. அது வந்து பைப்பில் கனெக்ட் பண்றது வேற, இது ஓஸ்ல ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல கனெக்ட் பண்றது. இந்த மாதிரி இருக்கிற இந்த கனெக்டரை ஆல்ரெடி நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது இதுல இருந்து நம்ம நேராக வச்சு இப்படி கனெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். இது கனெக்ட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கு போகுது. ஒவ்வொன்றையும் இது மாதிரி தான் பாருங்க. இங்க இருக்கிறது ஆல்ரெடி இதுல கனெக்ட் இருக்குது. இது இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம ஈஸியா இதை கனெக்ட் பண்றேங்க. சொட்டு நீர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சுங்க இந்த காடு முழுக்க. இப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் ஓசு இருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இந்த ஆல்ரெடி இதில் கள்ளக்கொட்டை போட்டிருக்குது. இதை இப்போ தண்ணி பாய்க்கணும். இப்போ வந்து நம்ம கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டு இந்த காடு முழுசும் இந்த சொட்டு நீர் மூலமாக நம்ம பாய்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த வீடியோ பதிவில் இந்த காட்டில் நம்ம இந்த கடலக்காய் போட்ட பிறகு இந்த கடலக்காய் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு, கரெக்டாக முளைச்சிருக்குதா, இல்லை தண்ணி பத்தாமல் ஏதாச்சும் ரொம்பவும் இதாக இருக்கா, இல்லை கடலக்கூட இல்லை சரியில்லாமல் இருக்கா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மேற்றையப்பன். நன்றி, வணக்கம்.